إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் நட்பண்புகளையும் அதே போன்று இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய மோசமான பண்புகளையும் அறிமுகப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று நாம் பார்க்கின்ற ஒரு நட்பண்பு தான் அஷ்ஷுக்குர். ஷுக்குர் என்பது நன்றி. நன்றி என்றால் அரபு மொழியிலே ஷுக்குர் என்றால் ஒருவர் செய்திருக்கக்கூடிய நலவை நாம் கற்பனை செய்வது, அதனை வெளிப்படுத்துவது, அதனை ஒத்துக்கொள்வது, அதனை மற்றவர்களுக்கு பரப்புவது. ஷுக்ரான் என்றும் சொல்வார்கள். இதற்கு நேர் மாற்றமானதுதான் நுக்ரான், குஃப்ரான், நன்றி மறப்பது. நன்றி மறப்பது ஷுக்குர், நன்றி செய்வது. குஃபுர், நன்றி இல்லாமல் நடப்பது. செய் நன்றி மறப்பது அல்லது செய்ததை மறைப்பது. இதுதான் ஷுக்ருக்கு மாற்றமானது குஃபுர் அல்லது குஃப்ரான். ஷுக்ரான், குஃப்ரான், ஷுக்குர், குஃபுர் என்ற அரபியிலே சொல்லலாம். இதற்கு அறிஞர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரைவிலக்கணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுருக்கமாக, நன்றி என்பது ஒருவர் செய்த செயலுக்காக, நலவுக்காக பிரதியாக நாம் அவரை புகழ்வது, அவருடைய நன்றியை ஏற்றுக்கொள்வது, அதை ஒத்துக்கொள்வது. அதனை எப்படி நாம் புகழ்வது? நாவினால் புகழ்வது. அந்த நன்றி செலுத்துவது எப்படி? நாவினால் அல்லது எங்களுடைய உள்ளத்தினாலும் எங்களுடைய உடல் உறுப்புகளினாலும் தான் நன்றி செலுத்துவோம். இங்கே நாம் பேசுவது மனிதர்களுக்கு இடையிலே நலவுகள் செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துவது. மனிதர்களிலே நலவு செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துவதை பற்றி தான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதை பற்றி அல்ல. அது எங்களுக்கு தெரியும், அதுவும் ஒரு இபாதா, அது முக்கியமான ஒன்று. இங்கே நாம் அதை பற்றி பேசவில்லை. இங்கே மனிதனுக்கு செய்கிற நன்றியை பற்றித்தான் பேசுகிறோம். அரபு மொழியிலே ஷுக்குர் என்பது நன்றிக்குரிய ஒரு சொல். அதே போன்று நீங்கள் இதுக்கு நெருக்கமான சில சொற்களை பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் ஆயாவுலே அல்ஹம்துலில்லாஹ் என்றிருக்கிறது. அல்ஹம்து என்பது நாங்கள் புகழ். நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற பொழுது அல்ஹம்த் என்ற சொல்லையும் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஹம்த் என்பதற்கும் ஷுக்குர் என்பதற்கும் இடையிலே என்ன வித்தியாசம் என்றால், ஷுக்குர் என்பது பிறர் நமக்கு செய்த ஒன்றுக்காக, ஒரு நலவுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவது தான் ஷுக்குர். ஹம்த் என்பது பிறர் நமக்கு நலவு செய்ததற்கு நாம் அவரை புகழ்வதும் ஹம்த் ஆக இருக்கும். அதே நேரத்திலே பிறரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பண்பு, அது நமக்கு அவர் செய்த இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரிடத்திலே இருக்கிறது. அதற்கும் நாம் அவரை புகழ்வதற்கு ஹம்த் என்று சொல்ல முடியும். உதாரணமாக, ஒருவரிடத்திலே வீரம் இருக்கிறது என்றால் நாம் அந்த வீரத்துக்காக அவரை புகழ்கிறோம். ஒருவரிடத்தில் இல்ம் இருக்கிறது, ஹில்ம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நிதானம் இருக்கிறது என்றால் அதுக்காக அவரை நாம் புகழ்கிறோம் என்றால் அது ஹம்த் என்று அதனை சொல்ல முடியும். எனவே சுக்குருக்கும் ஹம்துக்கும் இடையில வித்தியாசம். சுக்குர் இன்னொன்றுக்கு பிரதியாக நாம் செய்கிறோமே தவிர, ஹம்தை போன்று ஷுக்குர் என்பதை நாம் ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்புக்காக நாம் அவரை புகழ்வதை ஷுக்குர் என்று சொல்ல முடியாது. உதாரணமாக, ஷக்கர்து ரஜுல அலா ஷஜாஅதிஹி, ஒரு மனிதரை நான் அவருடைய வீரத்துக்காக ஷுக்குர் செய்தேன், நன்றி செய்தேன் என்று சொல்ல முடியாது. அங்கே என்ன சொல்ல முடியும்? ஹமித்து, புகழ்ந்தேன் என்று சொல்ல முடியும். இன்னொரு வித்தியாசம் என்னவென்றால், ஷுக்குர் என்பதை பொறுத்தவரையிலே அது நாவினால், உள்ளத்தினால், உடல் உறுப்புகளினால் நடக்கும். ஆனால் ஹம்த் என்பது நாவினாலும் உள்ளத்தினாலும் தான் நடைபெறும். அந்த வகையிலே ஹம்த் என்பது இந்த வகையிலே பொதுவானது. முன்னர் பார்த்த அடிப்படையிலே, காரணத்தின் அடிப்படையிலே, ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னொருவர் செய்த நலவுக்காகத்தான் நாம் பிரதியாக ஷுக்குர் செய்ய முடியும். அந்த வகையிலே ஷுக்குர் என்பது ஒரு குறிப்பாக ஒரு விடயத்துக்கு செய்கின்ற ஒரு விடயம். ஹம்த் என்பது பொதுவான காரணங்களை கொண்டது. அதாவது ஒருவர் செய்த நலவுக்காகவும் ஹம்த் செய்ய முடியும், அல்லாது அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விடயத்துக்காகவும் நாம் அவரை ஹம்த் பண்ண புகழ முடியும். ஹம்த், ஷுக்குர், இதற்கும் இன்னொரு சொல் இருக்கிற மதஹ், புகழுதல். இதற்கும் இடையில என்ன வித்தியாசம் என்றால், மதஹ் என்பது நாம் ஒரு உயர்திணைக்கும் புத்தியுள்ள ஒன்றுக்கும் மதஹ் பண்ண முடியும், புத்தி இல்லாத ஒன்றுக்கும்
மதஹ் என்பதை பயன்படுத்த முடியும். உதாரணமாக ஒரு மனிதனை புகழ்வதற்கு மதஹ என்று சொல்ல முடியும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புகழ்ந்தான் என்றால் மதஹ அல் இன்சானு அஹாஹு அலா ஹுஸ்னி ஹுலுகிஹ். ஒரு மனிதன் அவனுடைய சகோதரனை அவனுடைய நட்பண்புக்காக புகழ்ந்தான் என்று சொல்ல முடியும். அதே நேரத்திலே உதாரணமாக மதஹல்லு அலி ஜமாலிஹி, ஒரு முத்தை அது அழகாக இருப்பதனால் அதனை புகழ்ந்தான் என்றும் அங்கேயும் பயன்படுத்த முடியும். ஆனால் ஷுக்ர் என்பதையோ ஹம்த் என்பதையோ அஹ்ரிணைக்கு பயன்படுத்த முடியாது. உதாரணமாக ஒரு முத்தை ஹமத் அல் லுலுவ அல்ல ஷக்கர் அல் லுலுவ அப்படி சொல்ல முடியாது. இன்னொன்று இருக்கிறது, ஹம்த் என்பதிலே பொறுத்தவரையிலே அதிலே புகழ்வது மட்டுமல்ல, அங்கே நேசம் அங்கே இருக்கும். புகழ்வதோடு சேர்த்து அங்கே நேசம் இருக்கும், மஹப்பா இருக்கும். யாரை புகழ்கிறாரோ அவர் விஷயத்தில் அவருக்கு, நாங்கள் அல்லாஹுவை புகழ்கிறோம், ஹம்து செய்கிறோம், அல்லாஹு தாலாவை நாங்கள் விரும்புகிறோம், அல்லாஹு தாலாவை மதிக்கின்றோம், கண்ணியப்படுத்துகின்றோம். இதெல்லாம் அந்த ஹம்த் என்பதுக்குள் அடங்கும். ஆனால் மதஹ் என்பதை பொறுத்தவரையிலே அங்கே மஹப்பா இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஒருவரை நேசிக்காமல் இருக்கலாம், அவருக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அவரை சில நேரம் புகழலாம். இப்படியான நிலையிலே ஹம்த் என்ற சொல் பயன்படுத்தப்பட மாட்டாது. மதஹ என்ற சொல் தான் அந்த இடத்திலே பயன்படுத்தப்படும். ஒருவரிடம் வருகிற நலவுக்காக வேண்டி அல்லது ஒரு விடயத்தை தன்னை விட்டும் ஒரு ஆபத்தை தடுத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒருவரை புகழலாம். உண்மையாக அவரிடத்திலே அவர் மீது அன்பு இருக்காது, அவர் மீது மரியாதை இருக்காது, ஆனால் அவரை புகழ்கிறார். இதற்கு ஹம்த் என்று சொல்லப்பட மாட்டாது, இதற்கு மதஹ் என்று மட்டும்தான் சொல்லப்படும். இப்போது நாம் ஷுக்குர் என்பதற்கு அல் குர்ஆனில் இருந்து சில ஆதாரங்களை பார்ப்போம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரத்துல் லுக்மானுடைய 14வது ஆயாவிலே சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹ். மனிதனுக்கு நாங்கள் வசியா செய்தோம், கட்டளையிட்டிருக்கிறோம், தன்னுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அவனது தாய் அவனை பலவீனத்துக்கு மேல் பலவீனத்தை அனுபவித்து சுமந்து கொண்டாள் கர்ப்பத்திலே. ஒஃபிசாலுஹு ஃபி ஆமீன். அவனுக்கு பால் கூடி மறக்கடிப்பதற்கு 2 ஆண்டுகள் எடுத்தன. அதனால் எப்படி நாம் மனிதனுக்கு வசியா செய்திருக்கிறோம், அனிஷ்குர்லி, எனக்கு நீ நன்றி செலுத்து. முதலாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்து என்றால் அல்லாஹு தாலா தான் படைக்கின்றான், அல்லாஹு தாலா தான் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கின்றான். அல்லாஹு தாலா இல்லாமல், அல்லாஹு தாலா செய்யாவிட்டால் எதுவும் நடக்காதவன், நாடியை தான் நடக்கிறது. அனிஷ்குர்லி, எனக்கு நீ நன்றி செலுத்து. வலி வாலி தைக்க, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி சொல். இளையல் மசீர், என் பக்கமே நீங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கிறது. இங்கே அல்லாஹு தாலா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துமாறு சொல்கிறான். ஏன் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும்? அல்லாஹு தாலா எங்களுக்கு ஈமானை தந்திருக்கிறான். உலகத்தில் எல்லா அருட்பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா தான் தருகிறான். குறிப்பாக மிகப்பெரிய பாக்கியம் ஒருவருக்கு ஈமான் கிடைப்பது. எனவே ஈமான் கிடைத்தால் அதற்காக அவர் அல்லாஹுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே போன்று பெற்றோருக்கு அவர் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்? பெற்றோர்கள் தான் அவரை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள், பெற்றெடுத்திருக்கிறார்கள். சுஃபியான் பின் உயைனா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், 5 நேர தொழுகையை யார் தொழுகிறாரோ அவர் அல்லாஹுக்கு நன்றி சொல்லிவிட்டார், நன்றி செய்து விட்டார். யார் அந்த தொழுகைகளுக்கு பிறகு தனது பெற்றோர்களுக்காக துஆ செய்கின்றாரோ அவர் அந்த பெற்றோர்களுக்கு நன்றி செய்து விட்டார். பெற்றோர்களுக்கு நலவு செய்வது என்பது அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதும், அவர்களுக்கு பணிவை வெளிப்படுத்துவதும், அவர்களது கட்டளைகளை எடுத்து நடப்பதும், அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்காக துஆ செய்வதும், அவர்கள் யாரோடு நல்ல முறையிலே நடந்து கொண்டார்களோ, நேசம் வைத்தார்களோ அவர்களோடு சேர்ந்து நடப்பதும் என்று சுஃபியான் பின் உயைனா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று, பெற்றோர்கள் தான் நீ இந்த உலகத்திலே இருப்பதற்கும், உன்னை அவர்கள் வளர்த்து ஆளாக்குவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அடிப்படையில் அல்லாஹ் தான் என்ன செய்கிறான்? படைக்கின்றான். ஆனால் அல்லாஹு தாலா இவர்களை காரணமாக வைத்திருக்கிறான். அவர்கள் இல்லாவிட்டால், பெற்றோர்கள் இல்லாவிட்டால் நீங்கள் இருந்திருக்க மாட்டீர்கள். அவர்கள் இருப்பதனால் தான் நீர் இருக்கிறாய்.
பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதென்பது இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், வார்த்தைகளால், செயலால், செல்வத்தினால், அ அந்தஸ்தினால் இது எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். இது அல்லாத எல்லா வகையான உபகாரம் செய்கிற முறைகளிலும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அதற்கு நேர் மாற்றமானதுதான் ஒன்று 2 விடயங்கள். ஒன்று அந்த பெற்றோர்களுக்கு கெடுதி விளைவிப்பது. பெற்றோர்களுக்கு கெடுதி விளைவிப்பது. 2வது அவர்களுக்கு நலவு செய்யாமலும் இருப்பது. கெடுதியும் செய்வதில்லை. 2ம் செய்வதில்லை. பிர்ரு அவர்களுக்கு செய்வதில்லை. நலவும் செய்வதில்லை, கெடுதியும் செய்வதில்லை. முதலாவது அவர்களுக்கு கெடுதி விளைவிப்பது. 2மே பெற்றோர்களுக்கு பிர் செய்வதற்கு மாற்றமான ஒன்றுதான். இது பெற்றோர்கள் விடயத்திலே எது இருந்தாலும், அவர்களுக்கு கெடுதி செய்தாலும் அல்லது அவர்களுக்கு நலவு செய்யாமல் இருந்தாலும், கெடுதியும் செய்யவில்லை, நலவும் செய்யவில்லை, 2மே பெற்றோர்கள் விடயத்திலே குற்றமாக கருதப்படும். அதே நேரத்திலே அவர்களுக்கு கெடுதி செய்வது வரம்பு மீறுகின்ற ஒரு செயலாகவும் கருதப்படும். அவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும், நலவு செய்யாமல் விடுவதே தவறு. அதையும் தாண்டி அவர்களுக்கு கெடுதி செய்தால் அது வரம்பு மீறிய செயல் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். இந்த ஆயாவிலே அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு நன்றி செய் என்று சொல்லியிருக்கிறார். இது மிக முக்கியமான நன்றி. அல்லாஹுக்கு நாம் நன்றி செய்ததற்கு பிறகு பெற்றோர்களுக்கு நன்றி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஷுக்குர் நன்றி சம்பந்தமாக ஹதீத்களிலே வந்திருக்கக்கூடிய விடயங்களை இப்போது பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீத் அபூ தாவூத், திர்மிதி, அஹ்மத் போன்ற பல கிரந்தங்களிலே வந்திருக்கிறது. மல் லா யஷ்குருன் நாஸ லா யஷ்குருல்லாஹ். அதே போன்றுதான் மல் லா யஷ்குருல்லாஹ மல் லா யஷ்குருன் நாஸ் 2 விதத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்ன? பலர் பலவிதமாக விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஒன்று என்னவென்றால், ஒரு அடியான் மனிதர்கள் செய்த நலவுக்காக அந்த மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவனாக இருந்தால், அல்லாஹு தஆலா அதற்காக அவன் தனக்கு நன்றி சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சிலர் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் 2க்கும் தொடர்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த மனிதன் மூலமாகத்தான் இவருக்கு அந்த நலவை சேர்த்திருக்கிறான். அல்லாஹு தஆலா நன்றிக்குரியவன். அவன் தான் அதற்கு முக்கியமாக அதை செய்தவன். அவன் நன்றி செலுத்தப்பட வேண்டும். அதே நேரத்திலே யார் மூலமாக அல்லாஹு தஆலா அதனை ஒருவனுக்கு செய்கிறானோ அவனும் நன்றிக்குரியவன். அவனுக்கும் நன்றி செலுத்தப்பட வேண்டும். அவனுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதில் உள்ளது. இப்படியும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவனுக்கு நன்றி செலுத்துமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். இன்னொன்று என்னவென்றால், யாருடைய வளமையிலே ஒருவர் மனிதருக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பாரோ, அவரிடத்திலே நன்றி உணர்வு என்பது இல்லையோ, மனிதர்கள் அவர்களுக்கு செய்கிற நலவுகளுக்காக அவர் அதனை ஏற்றுக்கொண்டு மனமாற அவர் செய்த நன்றி என்று, அவர் செய்த நலவு என்று அவர் அதை புகழாமல் அல்லது அதற்கு பிரதி செய்யாமல் இருக்கிறாரோ, நன்றி மறக்கிறாரோ, இப்படியானவர் அவருடைய வளமையிலே அல்லாஹுக்கும் நன்றி மறப்பார். அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தாதவராகத்தான் இருப்பார். இந்த ஹதீஸ் எங்களுக்கு மனிதர்களுக்கு நன்றி சொல்வதை, நன்றி செலுத்துவதை தூண்டக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு மனிதனுடைய மோசமான இயல்புதான் நன்றி மறப்பது என்பதை சுட்டி காட்டுகிறது. அதனை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்தின் பொழுது அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியா அல் மஹ்சூமி அவரிடத்திலே ரலியல்லாஹு அன்ஹு கடன் வாங்குகின்றார்கள். 30 அல்லது 40,000 கடன் பெற்றுக்கொள்கிறார்கள். திரும்பி வந்ததற்கு பிறகு, ஹுனைன் யுத்தம் முடிந்து வந்ததற்கு பிறகு அந்த கடனை நிறைவேற்றுகின்றார்கள். அப்போது நிறைவேற்றுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அபி ரபியாவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இந்த செய்தி அவர்களே அறிவிக்கின்றார்கள். நசாய், அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. நபி அவர்கள் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக இன்னமா ஜஸாஉஸ் ஸலஃபில் வஃபாஉ வல் ஹம்த். அல்லாஹு தஆலா உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய செல்வத்திலும் அருள் வளம் புரிவானாக, பரக்கா செய்வானாக, அபிவிருத்தி செய்வானாக. இன்னமா ஜஸாஉஸ் ஸலஃபில் வஃபாஉ வல் ஹம்த். கடனுக்கு கூலி என்ன தெரியுமா? அந்த கடனை முழுமையாக நிறைவேற்றுவதும் அதற்காக அவரை புகழ்வதும். எனவே
ஒருவர் கடன் கொடுக்கிறார், அவருடைய கடனை நாம் திருப்பி கொடுத்து விடுகிறோம் முழுமையாக. இப்படி கொடுப்பது தான் அவருக்கு நாம் செய்கிற நன்றி. கொடுப்பது மட்டுமல்ல, அதோடு அவரை நாம் புகழ்வது, அவருக்கு நாம் நன்றி செலுத்துவது என்று அதிகமானவர்கள் கடன் எடுக்கின்ற பொழுது கூனி குறுகி கடன் எடுப்பார்கள். அதனை கொடுக்க வேண்டிய நேரத்திலே கடன் கொடுத்தவர் கேட்கின்ற பொழுது அவர்கள் பொஸ்ஸாக மாறிவிடுவார்கள். அவர்கள் அங்கே சட்டம் போடுவார்கள். ஏனென்றால் இப்போது பணம் தன்னிடம் இருக்கிறது. எனவே அவர் தன்னிடத்திலே யார் கடன் கொடுத்தாரோ அவர் மடிய வேண்டும், அவர் கெஞ்ச வேண்டும், பலமுறை வர வேண்டும். தன்னிடத்திலே பொருள் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் திருப்பி கொடுக்காமல் அலைக்கலைக்கின்ற செயல்களை நாம் பார்க்கிறோம். இது நன்றி கெட்ட தன்மை என்பதை இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே கடனை முழுமையாக திருப்பி கொடுப்பதும் அதற்கு விட மேலதிகமாக அவரை புகழ்வதும் தான் கடன் கொடுத்தவருக்கு செய்கிற நன்றி, அவருக்குரிய உபகாரம், பிரதி. இன்னொரு ஹதீதை பாருங்கள், இதுவும் சஹீஹான ஹதீத். வாதிஇ ரஹிமஹுல்லா அவர்கள் அஸ்ஸஹீஹுல் முஸ்னதிலே இதனை கொண்டு வந்திருக்கிறார்கள். அபு தாவூத், நசாயி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் இஸ்தஆத பில்லாஹி ஃபஅஈது, யார் அல்லாஹ்வை கொண்டு உங்களிடத்திலே பாதுகாப்பு கேட்கின்றார்களோ, அபயம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள். வமன் ஸஅல பில்லாஹி ஃபஅதூஹ், அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களிடத்திலே யாராவது ஏதாவது ஒன்றை கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அல்லாஹு தாலாவை நீங்கள் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி கேட்கின்றார். கேட்கின்றவர் தெளிவாகவே பொய்யாக கேட்கின்றார், தேவையில்லாமல் கேட்கின்றார், தன்னுடைய செல்வத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லது பேராசையில கேட்கின்றார் என்றால் அவர் இதில் அடங்க மாட்டார். பொதுவாக கேட்கின்ற பொழுது நீங்கள் அவருக்கு கொடுங்கள். ஒமன் தஆஹும் தஆக்கும் ஃபஅஜிபு, யார் உங்களை விருந்துக்கு அல்லது ஏதோ ஒன்றுக்கு அழைக்கின்றாரோ, வலிமாவுக்கு அல்லது ஏதோ ஒரு விருந்துக்கு இது போன்றதற்கு உங்களை யார் அழைப்பு விடுக்கின்றாரோ அவருக்கு நீங்கள் பதில் கொடுங்கள், அவருடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வமன் ஸனஅ இலைக்கும் மஅரூஃபன், யார் உங்களுக்கு ஒரு நலவு செய்கிறாரோ ஃபகாஃபிஊஹ், அவருக்கு நீங்கள் பிரதி செய்யுங்கள். ஒருவர் உங்களுக்கு ஒரு நலவு செய்தால் அது எப்படியான நலவாக இருந்தாலும் சரி, எந்த நலவாக இருந்தாலும் சரி, மஅரூஃபன் இங்கே நக்கிராவாக நபியர்கள் சொல்கிறார்கள், சிறியது பெரியது என்றில்லை, அதற்கு நீங்கள் பிரதி செய்யுங்கள். ஃபஇன் லம் தஜிது மா துகாஃபிஊனஹு, உங்களுக்கு பிரதி செய்வதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஃபதுஉ லஹ், அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். ஹத்தா தரவ் அன்னக்கும் கது காஃபஅதுமூஹ், எதுவரைக்கும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும், நீங்கள் அவருக்கு பிரதி செய்து விட்டீர்கள் என்று கருதுகிற அளவுக்கு நீங்கள் அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இனி ஒருவர் செய்கிற அளவும் வித்தியாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் அவருக்காக நீங்கள் அவருடைய நலவுக்கு ஏற்ற விதத்திலே பிரதியாக அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். தன்னால் அவருக்கு எதுவும் நலவு செய்ய முடியவில்லை அவர் செய்த அளவுக்கு, அதனால் அல்லாஹு தாலாவிடத்திலே நாம் அவருக்கு என்ன செய்கிறோம், பொறுப்பு சாட்டுகிறோம். எங்களால் முடியவில்லை, அல்லாஹ் எங்களுடைய அவர்களுடைய இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுக்கட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அந்த பொறுப்பை விட்டு விடுகிறோம். இதான் துஆ. இது நட்பண்புகளை சொல்கிற ஒரு முக்கியமான ஹதீஸ். இப்னு உதைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று மனிதர்களுக்கு நாம் பிரதி செய்வது அவர்களுடைய நிலைமையை பொறுத்து வித்தியாசப்படும். சிலருக்கு ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பார், அவர் எங்களுக்கு ஒருவருக்கு ஒரு உதவி செய்து விட்டார், ஒரு ஏழைக்கு ஒரு உதவி செய்து விட்டார். எனவே அந்த ஏழை திரும்பவும் அதே மாதிரியான ஒன்றை அந்த பெரும் பணக்காரனுக்கு கொடுப்பது அது ஒரு பிரதியாக என்ன செய்யப்பட மாட்டாது, கருதப்பட மாட்டாது. சிலருக்கு அது பிரதியாக கருதப்படும். ஒருவர் பொதுவாக ஒருவருக்கு கொடுக்கின்றார், அதே போன்ற ஒன்றை அல்லது அதை விட அதிகமான ஒன்றை அவர் தனக்கு தந்தவருக்கு, உதவி செய்தவருக்கு அல்லது தனக்கு கிஃப்ட் பண்ணினவருக்கு கொடுக்கிட்டார். இது சிலருக்கு பொருத்தும். இன்னொருவருக்கு நான் இப்போது சொன்னதை போன்று பெரும் ஒரு செல்வம் உள்ள ஒருவருக்கு அது பொருந்தாது. அவருக்கு நாம் என்ன செய்யலாம் என்றால் துஆ செய்யலாம். இன்று நாம் சிலரை பார்க்கிறோம், சில ஏழைகளுக்கு
தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வார்கள். உதவி செய்துவிட்டு திடீரென்று உதவியை அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தி விடுவார்கள். ஆனால் இந்த உதவி பெற்றவர்கள் உதவி கிடைக்கிற காலங்களிலே அவரை புகழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் உதவியை அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது அவரிடத்திலே செல்வம் குறைந்திருக்கலாம், அல்லது இவரை விட தகுதியான ஒருவருக்கு கொடுக்கலாம். நிறுத்தியவுடனே அவரை இகழ ஆரம்பிப்பார்கள். இது உண்மையிலே நன்றி அல்ல. எனவே அல்லாஹு தாலா அவர் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றுதான் அவர்கள் இப்படியானவர்கள் நினைக்க வேண்டும். இப்போது அல்லாஹு தாலா அதனை நிறுத்திவிட்டான். நாம் கேட்க வேண்டியது அல்லாஹ்விடத்திலே. அவர் தந்ததற்காக அவர் புகழுக்குரியவர் தான், நன்றிக்குரியவர் தான். அதனை நாம் நன்றி மறப்பது நல்லதல்ல. அபூதாவுதிலே இடம்பெறக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை பார்க்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் உப்லிய பலாஅன் ஃபதகர, யாருக்கு ஒரு கொடை கொடுக்கப்படுகிறதோ அவர் அந்த கொடை கொடுத்தவரை, தனக்கு உதவி செய்தவரை ஞாபகப்படுத்துகிறார், புகழ்கிறார். இவ்வாறு செய்தால் ஃபகத் ஷக்கர, அவருக்கு அவர் நன்றி கூறியவராக ஆகிவிட்டார். வஇன் கதமஹு ஃபகத் கஃபர, அதனை அவர் மறைத்தால் அவர் நன்றி கெட்டவராக ஆகிவிட்டார். அதனை அவர் மறைத்தால் நன்றி கெட்டவராக அவர் ஆகிவிட்டார். அதுபோன்று அபுதாவுதிலே வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பிலே, மன் உஅதிய அதாஅன் ஃபவஜஸ ஃபல்யஜ்ஸி பிஹ். இது ஹசன் லிகைரி, முன்னர் சொன்னது அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சஹீஹ். இதுவும் ஹசன் லிகைரி என்ற தரத்திலே உள்ள ஆதாரபூர்வமான செய்தி. அதாவது நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் உஅதிய அதாஅன் ஃபவஜத ஃபல்யஜ்ஸி பிஹ். யார் ஒரு கொடை கொடுக்கப்படுகிறாரோ அவரிடத்திலே அதற்கு பிரதி செய்வதற்கு இருக்கிறதோ அதன் மூலம் அவர் பிரதி செய்யட்டும். ஃபஇல்லம் யஜித், அவர் பிரதி செய்வதற்கு அவரிடத்தில் இல்லை என்றால் ஃபல் யுத்னி பிஹி, அதற்காக அவரை புகழட்டும். வமன் அத்னா பிஹி ஃபகத் ஷக்கர, யார் அவரை தனக்கு பிரதி செய்த நலவு செய்தவரை புகழ்கிறாரோ அவர் அவரை நன்றி கூறியவராக ஆகுவார், அவருக்கு நன்றி செலுத்தியவராக ஆகுவார். வமன் கதமஹு ஃபகத் கஃபர, யார் அதனை மறைக்கின்றாரோ, ஒருவர் செய்த நலவை மறைக்கின்றாரோ அவர் நன்றி கெட்டவராக, அவருக்கு நன்றி கெட்ட முறையிலே நடந்து கொண்டு விட்டார் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சனானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹு தாலா அடியான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் பிரதி செய்வது செயலினால் நன்றி சொல்வது நன்றி செய்வது, அவன் புகழ்வது வார்த்தைகளினால் நன்றி செலுத்துவது. இன்னொரு ஹதீதை பாருங்கள். அபுதாவுதிலே திரும்பிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பலமான ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்களிடத்திலே மதீனாவுக்கு முஹாஜிர்கள் வந்தார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள், முஹாஜிர்களும் வந்தார்கள். இந்த முஹாஜிர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்று நபி அவர்களை அழைத்து அன்சாரிகளுடைய, மதீனாவாசிகளுடைய நலவுகளை பற்றி எடுத்துச் சொல்கிறார்கள். அன்சாரிகள் தங்களிடம் அதிகமாக செல்வம் இருக்கிற நிலையிலும் தான், குறைவாக செல்வம் இருக்கிற நிலையிலும் தான் எங்களுக்கு செலவு செய்கிறார்கள், நலவு செய்கிறார்கள், எங்களை கவனித்துக் கொள்கிறார்கள். இப்படியான ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று அவர்கள் அன்சாரிகளை பற்றி புகழ்ந்துரைக்கிறார்கள் நபி அவர்களிடத்திலே. எங்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள், அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், ஆனால் அதில் வரக்கூடிய இன்பத்திலே எங்களையும் பங்கு கொள்ள செய்கிறார்கள். இதனால் அவர்களே முழுமையாக கூலிகளை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார்களோ என்று எங்களுக்கு பயமாக இருக்கிறது, எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காதோ என்று முஹாஜிர்கள் நபி அவர்களிடத்தில் அது சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா மா தஅவுதுல்லாஹ லஹும், அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யும் காலமெல்லாம், வ அஸ்னைதும் அலைஹிம், அவர்களை நீங்கள் புகழுகிற காலமெல்லாம் அவ்வாறு இருக்காது, உங்களுக்கும் நன்மை கிடைக்கும், நீங்களும் அவர்களை அதற்கு பதிலாக அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். முஹாஜிர்களிடத்தில் அவர்களுக்கு பிரதி செய்வதற்கு, கொடுப்பதற்கு இல்லை. எல்லாவற்றையும் மக்காவிலே விட்டுவிட்டு வந்தார்கள் காபிர்கள் நடக்குமுறையினால். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்சாரிகளுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், அவர்களை நீங்கள் புகழுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்தால் நீங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகுவீர்கள், உங்களுக்கும் கூலி முழுமையாக கிடைக்கும். இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம்? மற்றவர் நமக்கு நலவு செய்கிற பொழுது அவரை நாம்
அவருக்காக துஆ கேட்காமல் இருப்பது, அவர்களை புகழாமல் இருப்பது அவர்கள் செய்த நலவுக்காக, இது ஒரு நன்றி கெட்ட தன்மை. அல்லாஹ்வும் இதனை விரும்ப மாட்டான். அது எங்களுடைய கூலியையும் என்ன செய்துவிடும், இல்லாமல் ஆக்கிவிடும். இன்னும் சில முன்னுதாரணங்களை பார்ப்போம் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்றிக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு சந்தர்ப்பத்திலே புகழ்கிறார்கள். எப்படி புகழ்கிறார்கள்? ஹத்ததனி ஃபஸதகனி வவஅதனி ஃபவஃபாலி. அவர் என்னோடு பேசினார். அவர் பேசியதில் உண்மையாக நடந்து கொண்டார். எனக்கு வாக்களித்தார். அந்த வாக்கை அவர் நிறைவேற்றினார். அதாவது அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபிராக, முஷ்ரிக்காக இருந்தார்கள். குஸ்தல்லானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிற பொழுது, அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு ஒரு துரோகம் செய்யவில்லை. முஷ்ரிக்குகள் நபி அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விவாகரத்து செய்யுமாறு கேட்டபொழுது அதற்கு அவர் மறுத்துவிட்டார். அதே போன்றுதான் அவர் கைதியாக பிடிபட்டார். பத்ர் யுத்தத்திலே பிடிபட்ட அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுவிப்பதற்கு நிபந்தனை விட்டார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவுக்கு அனுப்ப வேண்டும், அனுமதிக்க வேண்டும். அவர் மக்காவுக்கு சென்றதற்கு பிறகு முஷ்ரிக்காகத்தான் இருக்கிறார். என்ன செய்கிறார்? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர் கொடுத்த வாக்கின் அடிப்படையிலே அனுப்பி வைக்கின்றார். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதனை நினைவு கூர்ந்து ஒரு சந்தர்ப்பத்திலே நன்றி சொல்கிறார்கள். இது புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். பிறகு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். உஹது யுத்தத்திலும் கைதியாக பிடிபட்டார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களோடு ஒரு பிரயாணத்திலே இருக்கிறார்கள். இதனை இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு தாகம் வருகிறது. நபி அவர்களிடத்திலே முறைப்படுகிறார்கள். நபி அவர்கள் அபூ ரஜா என்கின்ற ஒரு நபி தோழரையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து தண்ணீர் தேடி வருமாறு சொல்கிறார்கள். அவர்கள் சென்ற நேரத்தில் ஒரு பெண் 2 பெரும் தண்ணீர் பைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஒட்டகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து இவர்கள் இருவரும், தண்ணி எங்கே இருக்கிறது, நீர் எங்கே இருக்கிறது என்று கேட்டபொழுது, நான் நீரை நேற்று இதே நேரத்திலே எடுத்திருந்தேன். அதாவது அவ்வளவு தூரம் அவர்கள் நேற்றிலிருந்து இன்று வரையிலே அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு நாள் தூரம் பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது தண்ணீரை பெறுவதற்கு என்று அந்த பெண் சொன்ன பொழுது, அந்த பெண்ணிடத்தில் இவர்கள் இருவரும் சொல்கிறார்கள், நீங்கள் வாருங்கள் என்று அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அந்த பெண் போகிற வழிதான் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்போது அந்த பெண் கேட்கிறார்கள், எங்கே நீங்கள் வர சொல்கிறீர்கள், எங்கே போக சொல்கிறீர்கள்? இவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரிடத்திலே. அப்போது அந்த பெண் கேட்கிறார், சாபே, அதாவது மதம் மாறியவர் என்று சொல்லப்படுகிறதே, அவரிடத்திலா? அப்போது இவர்கள் இருவரும் சொல்கிறார்கள், ஆம், நீங்கள் கருதுகிற கூடிய அவர்தான், செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்களிடத்திலே இவர்கள் வருகிறார்கள். நபி அவர்களிடத்திலே அந்த சம்பவத்தை அந்த நபித்தோழர்களும் சொல்கிறார்கள். பிறகு நபித்தோழர்கள் அந்த ஒட்டகத்திலிருந்து 2 பைகளையும் இறக்கி வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து வருமாறு சொல்கிறார்கள். அந்த பாத்திரத்திலே அந்த 2 பெரும் பைகளில் இருந்த தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அந்த பைகளிலிருந்து தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாத்திரத்திலே ஊற்றப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைப்படி மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அங்கே இருந்த நபி தோழர்களுக்கு பெரும் கூட்டமாக இருந்தார்கள். வாருங்கள், வந்து தண்ணீர் குடியுங்கள், தண்ணீர் உங்களுடைய தேவைகளுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அங்கே சஹாபாக்கள் வந்தார்கள். அங்கே விரும்பியவர்கள் தண்ணீர் குடித்தார்கள், தண்ணீர் எடுத்தார்கள். பிறகு கடைசியாக ஒரு நபித்தோழருக்கு குளிப்பு கடமையாக இருந்தது. அவருக்கும் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் இந்த பெண் பார்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய தண்ணீருக்கு செய்யப்படுகிற இந்த செயலை பார்த்து கொண்டிருந்து விட்டு
இம்ரான் ரதியுல்லான் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தண்ணீர் பைகளிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டாலும் அந்த தண்ணீர் பைகள் இன்னும் இன்னும் இருந்ததை விட தண்ணீர் அதிகமாக இருப்பதாக எங்களுக்கு தோண்டிக் கொண்டிருந்தது. அதாவது தண்ணீர் எடுத்தால் தண்ணீர் குறைய வேண்டும், ஆனால் இருந்ததை விட தண்ணீர் கூடியது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சஹாபாக்களிடத்திலே உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை இந்த பெண்ணுக்காக நீங்கள் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, என்றால் அவர்கள் தாகத்தில் இருந்தார்கள். அந்த பெண்ணிடமிருந்து அந்த உதவி அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த பெண்ணிடத்துடைய தண்ணீர் தண்ணீர் இருந்ததனால் தான் அதை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு தண்ணீர் புகட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதத்தினால், முஅஜிஸாவினால் அல்லாஹ் தஆலா தண்ணீரை பெருகச் செய்தான். அந்த பெண்ணுக்கு எந்த தண்ணீரும் குறைந்து விடவில்லை. என்றாலும் சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களிடமிருந்து அஜ்வா, பேரீச்சம்பழங்கள், அதேபோன்று ஏனைய உணவுப் பொருட்களை கொண்டு வந்து ஒரு ஆடையிலே, ஒரு துணியிலே என்ன செய்கிறார்கள், வைத்து அதனை கட்டுகிறார்கள். கட்டி அந்த பெண்ணுடைய ஒட்டகத்துக்கு மேலே ஏற்றி அந்த பெண்ணுக்கு முன்னால் அதனை வைக்கின்றார்கள். அதேபோன்று அவருடைய 2 தண்ணீர் பைகளும் அங்கே இருக்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே சொல்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் உங்களுடைய தண்ணீரிலிருந்து எதையும் நாங்கள் குறைத்து விடவில்லை. ஆனாலும் அல்லாஹ் தஆலா தான் எங்களுக்கு நீர் புகட்டி இருக்கிறான். இந்த பெண் தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே சென்று தாமதித்து செல்கிறார். அவர்கள் ஏன் இவ்வளவு தாமதப்பட்டு கேட்கின்றார்கள், வர வேண்டிய நேரத்திலே வரவில்லை. அப்போது அந்த பெண் நடந்த ஆச்சரியத்தை அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொல்கிறார். அப்போது அந்த பெண் என்ன சொல்கிறார், இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே மனிதர்களை இவரை விட ஒரு மந்திரவாதியை, சூரியம் செய்பவரை நான் பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இருக்க முடியாது. அவர்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரம் செய்யக்கூடிய ஒருவராக, என்றால் அந்த பெண் அவ்வாறு சொல்கிறார். அதே போன்று அல்லது அந்த பெண் உண்மையிலே அவர் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார். முஸ்லிம்களும் அதற்கு பிறகு அந்த ஊருக்கு பக்கத்திலே உள்ள ஊர்களோடு யுத்தம் செய்வார்கள். இந்த பெண்ணுடைய ஊரை தாக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த பெண் அந்த நேரத்திலே தண்ணீர் தேவையான நேரத்திலே இவர்களுக்கு தண்ணீர் கொடுத்ததனால். அப்போது ஒரு முறை அந்த பெண் சொல்கிறார் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து, தன்னுடைய கூட்டத்தாரே, என்னுடைய கூட்டத்தாரே, நீங்கள் இந்த எங்களை இவர்கள் தாக்காமல் இருப்பது ஏன் தெரியுமா? வேண்டுமென்றே அவர்கள் எங்களை தாக்காமல் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இன்னொரு செய்தியை பாருங்கள். இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு உரை நிகழ்த்துகிற பொழுது என்ன சொல்கிறார்கள், என்னுடைய தோழமையிலே எனக்கு மிகவும் நெருக்கமானவர், எனக்கு உதவி செய்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்கிறார்கள். எனக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவர், அவருடைய தோழமையிலே, நட்பிலே நம்பிக்கையோடு நடந்து கொண்டார்கள். அதேபோன்று அவருடைய செல்வத்திலே தாராளமாக தந்துதவினார்கள். وَلَوْ كُنْتُ مُتَّخِذًا خَلِيلًا مِنْ أُمَّتِي لَاتَّخَذْتُ أَبَا بَكْرٍ. என்னுடைய உம்மாவிலே நான் ஒருவரை உற்ற நண்பராக, ஹலீலாக எடுத்துக்கொள்வதென்றால் அபூபக்கரை எடுத்துக்கொள்வேன். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் ஹலீலாக எடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா தான் அல்லாஹ் தஆலாவுக்கு ஹலீலாக இருக்கிறார்கள். பிறகு சொல்கிறார்கள், வலாக்கின் உஹுவத்துல் இஸ்லாமி வ மவத்தத்துஹு, இஸ்லாத்துடைய சகோதரத்துவமும் இஸ்லாத்துடைய பாசமும் இருக்கிறது. பள்ளிவாசலில் லா யப்கயன்ன ஃபில் மஸ்ஜிதி பாபுன் இல்லா சுத்த இல்லா பாபு அபி பக்கர். பள்ளிவாசலில் எந்த ஒரு கதவும் பள்ளிவாசலை நோக்கி திறந்து வைக்கப்படக்கூடாது. என்ற பள்ளியோடு ஒட்டி வீடுகள் இருந்தது. வீட்டுக்குள்ளே இருந்து பள்ளிவாசலுக்குள்ளே என்ன செய்ய முடியும், வர முடியும். இப்படியான நிலைமை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே வருவதற்கு பள்ளிவாசலோடு ஒட்டி கட்டப்பட்டிருந்த அந்த வீடுகளுடைய கதவுகளை மூடுமாறு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கதவை தவிர, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் செய்த அந்த சேவையின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றிக்காக இந்த நிலையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இங்கே சலுகை கொடுத்து மற்றவர்களுடைய கதவுகளை பள்ளிவாசலுக்குள்ளே வருவதற்கு வீட்டிலிருந்து நேரடியாக அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைய முடியும். பள்ளிவாசலோடு ஒட்டி அவர்களுடைய வீடுகள் இருந்தன. இதில் அனைத்தையும் மூடுமாறு சொல்லியிருந்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே. நன்றி சொல்கிற பண்பு நபித்தோழர்களிடத்திலே நிறைய காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், முஹாஜிர்கள் அன்சாரிகளை எவ்வாறு நபி அவர்களிடத்திலே வந்து புகழ்ந்து தங்களுடைய நன்மைகளை இழந்து விடுவோம் என்று பயந்து கேள்வி கேட்டார்கள் என்பதை. இன்னொரு செய்தியை பாருங்கள். இதுவும்
ஆதாரபூர்வமான செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமாமா சமூகத்தின் தலைவராக இருந்தார்கள். அவர்களை சஹாபாக்கள் பிடித்து வந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் கைதியாக்கப்பட்டார்கள். பள்ளிவாசலுடைய ஒரு தூணிலே கட்டி வைக்கப்பட்டார்கள். அப்போது நபி அவர்கள் அவர்களிடத்திலே வந்து, மாதா இந்த கையா சுமாமா, சுமாமாவே உங்களிடத்திலே என்ன இருக்கிறது என்று அவரிடத்தில் கேட்கின்றார்கள். அவர் ஒரு கைதி, எதிரி. நபி அவர்கள் அவர்களோடு இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் நல்ல முறையிலே. அப்போது அவர் சொல்கிறார், இந்தியா முஹம்மது ஹைர், முஹம்மதே என்னிடத்திலே நலவுதான் இருக்கிறது. இன் தக்துல் தக்துல் தாதமின், நீங்கள் கொள்வதாக இருந்தால் கொள்ளலாம், ஆனால் ஒரு உயிரை நீங்கள் கொலை செய்கிறீர்கள். ஒயின் துன்ஐம் துன்ஐம் அலா ஷாக்கிர், நீங்கள் எனக்கு நலவு செய்தால் நீங்கள் நன்றியுள்ள ஒருவருக்கு நலவு செய்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறார். அதாவது நான் நன்றி கட்ட முறையிலே நடந்து கொள்ள மாட்டேன், நன்றி உள்ளவனாகத்தான் நான் இருப்பேன் என்று அவர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற அவரை விடுவித்தார்கள். பிற அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. எனவே அவர் என்ன சொல்கிறார், நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இந்த நன்றி என்கிற ஒரு பண்பு மிக முக்கியமாக மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அது ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற நல்ல தன்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. சஹாபாக்களில் இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கழுத்திலே போடுகிற ஒரு மாலை, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவர்கள் இரவல் எடுத்திருந்தார்கள். அவர்களுடைய சொந்த மாலை அல்ல. அது ஒரு இடத்திலே பிரயாணத்திலே காணாமல் போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒரு மனிதரை அனுப்பி அதை தேடி வருமாறு சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் தொழுகை நேரம் ஆகிவிடுகிறது. தண்ணீரும் இல்லாமல் போய்விடுகிறது. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டிக்கிறார்கள். அந்த பிறகு தண்ணீர் இல்லாதன் காரணமாக அந்த இடத்திலே அல்லாஹு தாலா தயமுடைய சட்டத்தை இறக்கி வைக்கின்றான். தயமம் செய்கிறார்கள், தொழுகிறார்கள். உசைத் பின் ஹுதைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே என்ன சொல்கிறார்கள், ஜஸாகில்லாஹு ஹைரா ஃபவல்லாஹி மா நஸல பிகி அம்ருன் தக்ரஹீனஹு இல்லா ஜஅல அல்லாஹு ذلك லகி வலில் முஸ்லிமீன ஃபீஹி ஹைரா. அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி தருவானா. நன்றி சொல்கிறார்கள். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹு தாலா அங்கே அதற்கு விடிவை இறக்குகிறான். அதுக்கு உங்களுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் அதிலே நலவிருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இறக்கி வைக்கிறான் என்று உசைத் பின் ஹுதைர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை புகழ்கிறார்கள், நன்றி சொல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. உங்கள் மூலமாகத்தான் இந்த தயம்முடைய இலகுவான ஒரு சட்டம் எங்களுக்கு அல்லாஹு தாலா உங்கள் காரணமாக, உங்களுக்கு நடந்த இந்த நிகழ்வின் காரணமாக இறக்கி வைத்தான் என்பதை ஞாபகப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு நிறைய சேவை செய்த நபித்தோழர். அவர்களுடைய அந்த மரண தருவாயிலே அவர்கள் தாக்கப்பட்ட பொழுது சஹாபாக்கள் அவர்களை விசாரிப்பதற்கு வருகிறார்கள். மக்கள் வருகிறார்கள். வந்து என்ன சொல்கிறார்கள், ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி தரட்டும். முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ கேட்கிறார்கள், நன்றி சொல்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தின் கட்டமைப்பை, இஸ்லாத்துடைய அகீதாவை பாதுகாப்பதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த பங்கு, அவர்களுடைய ஆட்சிக்கு இருந்த பங்கு மிகப்பெரியது. சஹாபாக்களுக்காக துஆ செய்கிற அவர்களோடு நன்றியுள்ளவர்களாக நடந்து கொள்கிறவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களையும் ஆக்க வேண்டும். சஹாபாக்களை திட்டுகின்ற கேடுகட்ட மோசமானவர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்கக்கூடாது. அவர்கள் செய்த மாபெரும் தியாகங்களினால் நாங்கள் இன்று முஸ்லீம்களாக இருக்கின்றோம். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது நபி அவர்கள் அவர்களுக்கும் சாயித் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே தோழமையை ஏற்படுத்தினார்கள். அந்த நேரத்திலே சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வந்தராக இருந்தார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, என்னுடைய பணத்திலே உங்களுக்கு அரைவாசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்காக துஆ செய்துவிட்டு எனக்கு சந்தையை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். இங்கே தன்னுடைய செல்வத்திலே அரைவாசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சரிசமமாக நாம் பிரித்துக் கொள்வோம் என்று சொல்கிற அளவுக்கு இந்த நபித்தோழர்கள் தியாகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதற்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை எடுக்கவில்லை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை. என்ன சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு துஆ செய்தார்கள், அவர்களுக்கு நன்றி சொன்னார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிபத்தை அடைந்து
கண் தெரியாத பருவத்திலே காலத்திலே அவர் என்ன செய்கிறார், அவர் ஒவ்வொரு முறையும் ஜுமாவுடைய அதானை கேட்கின்ற பொழுது அசத் பின் ஜுராரா அவர்களுக்கு துவா செய்வார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது சாத் இப்னு காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் தனது தந்தையிடத்திலே கேட்கிறார், ஏன் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜுமாவுடைய அதானை கேட்கின்ற பொழுது இவ்வாறு அசத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துவா செய்கிறீர்கள்? அதற்கு அவர் சொல்கிறார், எங்களை முதலில் ஜும்மா தொழுகைக்காக ஒன்று சேர்த்தவர் அசத் இப்னு ஜுராரா அவர்கள்தான். மதீனாவிலே ஆரம்ப காலத்திலே நபி அவர்கள் வருவதற்கு முன்னாலே ஜும்மா தொழுகையை தொழுதார்கள். அசத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதை நடத்தினார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகும் அதனை நினைத்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை ஒவ்வொரு ஜும்மாவிலும் அவர்களுக்காக அதானை கேட்கின்ற பொழுது துஆ செய்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மா செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். இன்னொரு சம்பவம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரோதத்துல் வகலாவிலே ஒரு வரலாற்று செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே சயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர் ஒரு சிறிய பையன். இவர் ஒரு முறை மதீனாவிலே ஒரு வீட்டுக்கு பக்கத்தினால் நடந்து செல்கின்றார். அங்கே தண்ணீர் கேட்டு அவர்களிடத்திலே குடிக்கின்றார். பிறகு இன்னொரு முறை அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நடந்து போகிற பொழுது ஒரு மனிதர் அந்த வீட்டை விற்பதற்காக அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்றார். யார் அதிகமாக இதைவிட அதிகமாக தருகிறீர்கள் என்று ஏலம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது சயீத் இப்னு ஆஸ் அவர்கள் தனது அடிமையிடத்திலே சொல்கிறார், நீங்கள் கேளுங்கள், ஏன் அந்த வீடு விற்கப்படுகிறது என்று. அப்போது அவர் வந்து சொல்கிறார், அந்த வீட்டுக்காரருக்கு கடன் இருக்கிறதாம். உடனேயே அந்த வீட்டுக்காரரிடம் சயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஏன் வீட்டை விற்கின்றீர்கள்? எனக்கு 4000 தீனார்கள் தங்க நாணயங்கள் கடன் இருக்கிறது. கடனாளி அங்கே கடன் கேட்டு வந்திருக்கிறார். அவர்கள் இருவரோடும் சயீத் இப்னு ஆஸ் அவர்கள் பேசிவிட்டு தனது பணியாளை அனுப்பி ஒரு தங்க நாணயங்கள் அல்லது வெள்ளி நாணயங்கள் உள்ள ஒரு பையை எடுத்து வருமாறு சொல்லி 4000 தீனார்களை அந்த கடனாளிக்கு கொடுத்து விடுகிறார். எஞ்சி இருக்கக்கூடிய தீனார்களை அந்த வீட்டு உடையக்காரருக்கு கொடுத்துவிட்டு அவர் அப்படியே சென்று விடுகிறார். இந்த வரலாற்று செய்தியிலே நாம் என்ன பார்க்கிறோம்? சலஃபுகளிடத்திலே ஒரு நேரத்திலே அவர் தண்ணீர் குடித்ததற்காக அவர் செய்கிற மிகப்பெரிய நன்றியை பாருங்கள். இதே போன்ற நிறைய உதாரணங்களை சலஃபு சாலிஹீன்கள், அதுக்கு பின்னால் வந்த நல்லறிஞர்கள், நல்ல மக்களிடத்திலே நிறைய பார்க்க முடிகிறது. அவர்களுடைய வார்த்தைகளிலும் இதனை நீங்கள் காணலாம். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா முக்கியமான ஒரு அறிஞர். அவர் என்ன சொல்கிறார்? சலஃபுகளிலே ஒருவர், முன்காலத்திலே தாபீங்களிலே ஒருவர், இன்னர் ரஜுல யஅதிலுனி ஃபி ஸ்ஸலாத்தி ஃபஅஷ்குருஹு லஹ். ஒரு மனிதன் தொழுகையிலே, ஜமாத் தொழுகையிலே எனக்கு இடம் தருவார், சற்று தன்னுடைய உடலை அசைத்து தனக்கு இடம் தருகிற பொழுது கூட நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன், நன்றி சொல்வேன் என்று சொல்வார். உபைதுல்லாஹ் இப்னு முஹம்மது தைமி என்பவர் சொல்கிறார், அதாவது ஏற்கனவே சொல்லப்படுகிற ஒரு கூற்றை சொல்கிறார், மல்லம் யஷ்குர் சாஹிபஹு அலா ஹுஸ்னின் நிய்யா. யார் ஒருவருக்கு அவருடைய நல்லெண்ணத்துக்கு நன்றி சொல்லவில்லையோ அவர் லம் யஷ்குர் அலா ஹுஸ்னு சனியா, அவர் செய்கிற நலவுக்கும் நன்றி செலுத்த மாட்டார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது, மன் ஹம்ம பில் மஅரூஃபி ثم عجز عنه فقد وجب شكره. யார் ஒரு நலவு செய்ய வேண்டும் என்று நினைத்து அவரால் அதனை செய்ய முடியாமல் போனதோ அப்படியானவருக்கு நன்றி சொல்வது கட்டாயம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், 2 விடயங்கள் இருக்கின்றன, அதில் ஒன்றை நான் எந்த ஒன்றுக்காகவும் விட்டுவிட மாட்டேன். அதுதான் மனிதர்கள் அஹ்சன்த கத் அஹ்சன்த், நீ நலவு செய்து விட்டாய் என்று சொல்கிற அந்த வார்த்தை, இதனை நான் எந்த ஒன்றுக்காகவும் விற்க மாட்டேன். ஒரு மனிதனுக்கு நீ 1000 தீனார்கள் கொடுத்து அவர் உனக்கு அஹ்சன்த ஜஸாக்கல்லாஹு ஹைரா, நலவு செய்து விட்டாய், அல்லாஹ் உனக்கு கூலி தரட்டும் என்று சொன்னால், யார் அதனை கொடுத்தாரோ
அதாவது யார் உனக்கு அதனை சொன்னாரோ அவர், அதாவது கானல்லதி அஅதாக கைரம் மினல்லதி அஹத், நீ உனக்கு அவர் கொடுத்தது அவர் எடுத்ததை விட சிறந்தது என்றால் அவர் உனக்கு எதை கொடுத்தார்? அவர் உனக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா அஹ்சன்த என்பதை கொடுத்தார். நீ எதை அவருக்கு கொடுத்தாய்? 1000 தீனார்களை, 1000 தங்க காசுகளை கொடுத்தாய். ஆனால் அவர் உனக்கு தந்தது இருக்கிறதே, நீ கொடுத்ததை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள். இன்னொன்று என்ன தெரியுமா? 2 விடயம் சொன்னார்கள். ஒன்றை நான் எதற்காகவும் விட்டுவிட மாட்டேன். அதுதான் ஒருவர் நமக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா அஹ்சன்த என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள். இன்னொன்று லா தஷ்தரீஹா பிஷை, எந்த ஒன்றுக்காகவும் அதனை நீ வாங்கி கொண்டு விடாதே, அதனை நீ விலைக்கு வாங்காதே. என்ன தெரியுமா? மனிதர்கள் உன்னை பார்த்து அது அசத், நீ மோசமாக நடந்து கொண்டாய் என்று சொல்கிற அந்த வார்த்தை, இதனை நீ எந்த வகையிலும் பெற்றுக்கொள்ளாதே. ஒரு ஞானியுடைய கூற்றாக சொல்லப்படுகிற ஒன்றுதான், மன் ஷக்கர இஸ்தஹக்கல் இஹ்சான், யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் நலவு செய்வதற்கு தகுதியானவர். வமன் அஹ்ஸன இஸ்தஹக்கல் ஷுக்ர், யார் நலவு செய்தாரோ அவர் நன்றி செலுத்துவதற்கு தகுதியானவர். இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் ரோதத்துல் உகலாவிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி, யாருக்கு யார் நலவு செய்கிறாரோ அவருக்கு கடமை நன்றி சொல்வது, அதை விட சிறந்ததை கொண்டு அதை போன்றதை கொண்டு நன்றி செலுத்துவது கடமை. ஏனென்றால் ஒருவர் ஆரம்பமாக நலவு செய்வது பிரதியாக நலவு செய்கின்ற இடத்திலே இருக்காது என்றால், ஆரம்பமாக நலவு செய்வது குறைவாக இருந்தால், கொஞ்சமாக ஒருவர் நமக்கு நலவு செய்தாலும் அவர்தான் அதில் முந்தி கொண்டார் என்றால் அவருக்குத்தான் சிறப்பு. அவருக்கு நாம் பிரதி செய்கிற பொழுது அதை விட அதிகமாக நாம் செய்ய வேண்டும், அல்லது குறைந்தது அதை போன்ற அளவு கொடுக்க வேண்டும். எங்களுக்கு கொடுப்பதற்கு இல்லை என்றால் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னதை போன்று அவரை புகழட்டும். ஏனென்றால் இல்லாத நிலையிலே நன்றி செலுத்துவதற்கு உரிய அந்த இடத்திலே புகழ்வது இருக்கிறது. எனவே யாரும் யாருக்கும் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. எப்படியானவராக இருந்தாலும் சரி, நமக்கு ஏதாவது நலவு செய்தால் அதுக்கு நாங்கள் நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும் என்பது இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இந்த கூற்று. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நன்றி செலுத்துவதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். இங்கே நாம் சொல்வது எல்லாமே நாம உருவாக்கி சொல்வது அல்ல. ஏற்கனவே அறிஞர்கள், ஆய்வாளர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய விடயங்களிலிருந்து, நூல்களிலிருந்து தொகுக்கப்பட்டவைதான். இதிலே பெரும்பாலும் என்னுடைய பங்கு அதனை உங்களுக்கு அப்படியே எடுத்து சொல்வதுதான். தவிர இதிலே நான் பெரிய எதுவும் ஆய்வுகள் செய்யவில்லை. முதலாவது, நன்றி என்கிற இந்த நட்பண்பால் கிடைக்கக்கூடிய முதல் பயன் என்னவென்றால், மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு வழிவகுக்கும். யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவர். இரண்டாவது, நன்றி செலுத்துதல் என்பது பரஸ்பரம் அன்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. மூன்றாவது, சமூகத்திலே உள்ள மனிதர்களுக்கு இடையிலே சகோதரத்துவம் பலப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. நான்காவது, மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது. மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹுடைய கட்டளைக்கு, அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு செயல். மனிதர்கள் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா அவனுடைய நிஅமாக்களை, அருட்பாக்கியங்களை, நலவுகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எனவே அவர்கள் இடையிலே இருக்கிறார்கள். இதனால் மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிற ஒரு செயல். ஐந்தாவது, நன்றி செலுத்துவது நலவுகள் தொடர்ந்து கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நன்றி செலுத்தாமல் இருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற நலவுகளும் சில நேரம் நலவு செய்கிறவர்கள் அதனை துண்டித்துக் கொள்வார்கள். அடுத்தது ஆறாவது, நலவு செய்கின்றவர்களுடைய உற்சாகத்தை நன்றி செலுத்துவது இன்னும் அதிகரிக்கும். அவர்களுக்கு நன்றி சொல்கிற பொழுது அவர்கள் அல்லாஹுக்காக அவர்களுடைய அமல்களை செய்தாலுமே
இன்னொருவர் அவர்களுக்கு நன்றி சொல்கிற பொழுது அது இன்னும் அவர்களை தூண்டக்கூடியதாக இருக்கும். அவர்கள் பார்ப்பார்கள், அல்லாஹ்வுக்காக செய்த அமலாக இருந்தாலும், மனிதர்களிடத்தில் அவர்கள் நன்றியை எதிர்பார்க்காவிட்டாலும், கூலியை எதிர்பார்க்காவிட்டாலும், நாம் செய்கிற நலவுகள் மக்களுக்கு பயனளிக்கிறது. அதனால் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்கின்ற உணர்விலே அவர்கள் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். அதே நேரத்திலே அவர்களிடத்திலே ஒரு இது நன்றி வராமல் இருக்கிற பொழுது சில நேரம் அவர்கள் அதனை வீணாகுவதாக கூட கருதலாம். அதனால் அதனை அவர்கள் தடுத்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு அதனை அந்த நலவுகளை செய்யலாம். அதே போன்றுதான் நன்றி செலுத்துவது அல்லாஹுடைய அன்பை, மஹப்பாவை பெறுவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவேயும் பார்த்திருந்தோம் நன்றியுடைய வகைகள். நன்றி 3 விதத்திலே அமைகிறது. ஒன்று, ஒருவர் செய்த நன்றியை உள்ளத்தினால் நினைப்பது, உள்ளத்தினால் நன்றி செலுத்துவது, அதனை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வது, நன்றியுள்ள உள்ளமாக இருப்பது. இரண்டாவது, நன்றியுள்ள நாவினால் நன்றி செலுத்துவது, அதாவது நன்றி செய்தவரை புகழ்வது, அவர் செய்த நன்றிக்காக, நலவுக்காக. அடுத்ததாக உடல் உறுப்புகளினால் நாம் நன்றி செலுத்துவது, அதாவது அவர் செய்த நற்செயலுக்கு நாம் அதற்கு தகுதியான பிரதிபலனை, பிரதியை அவருக்கு நாம் கொடுப்பது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாம் நன்றியுடைய வடிவங்களை பார்க்கலாம். எப்படியெல்லாம் நன்றி செலுத்தப்படுகிறது. அதிலே ஒன்றுதான் நாம் ஏற்கனவே பார்த்ததை போன்று நன்றி செய்தவருக்காக நலவு செய்தவருக்காக துவா செய்வது. இரண்டாவது, ஒருவர் குறைவாகத்தான் நமக்கு நலவு செய்திருந்தாலும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வது, அதாவது ஒத்துக்கொண்டு அவரை நாம் புகழ்வது, அதை செய்தவரை பாராட்டுவது, ஒத்துக்கொள்வதும் பாராட்டுவதும், அது குறைவாக இருந்தாலும் சரிதான். மூன்றாவது, அந்த நலவை, ஒருவர் செய்த நலவை நாம் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பது, அல்லது அதனை நாம் பொருட்படுத்தாமல் இருப்பது, அல்லது குறைத்து மதிப்பிடுவது, இதனை தவிர்க்க வேண்டும். நான்காவது, அதாவது நன்றியுடைய ஒரு வடிவம் என்னவென்றால், ஒருவர் செய்த நன்றியை, ஒரு நலவை நாம் குறைத்து மதிப்பிடாமல் நடந்து கொள்வது. இதுவும் நன்றிக்குரிய ஒரு வடிவம். ஒரு நலவு செய்து விட்டார் என்றால் அதனை நாங்கள் மதிக்க வேண்டும். இது ஒரு வகையான நன்றியின் வடிவம். அதனை பெரிதாக நாம் பார்க்க வேண்டும். நான்காவது நன்றியுடைய இன்னொரு வடிவம் தான் நமக்கு நலவு செய்தவருக்கு நாம் பிரதி செய்வது. அது அவர் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு உதவி செய்திருக்கலாம், அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதற்கு பிரதியாக நாம் அவருக்கு ஏதாவது ஒன்றை செய்வது. நன்றியுடைய இன்னொரு வடிவம் தான் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஷுக்ரு முஅல்லிமில் இல்ம், அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானுக்கு நன்றி சொல்வது. யாரிடத்திலே நாம் அறிவிலே பயனடைகிறோமோ அந்த பயனை இவர்தான் சொன்னார் என்று அவருக்கு நாம் நிஸ்பா செய்வது. வேறு யாரோ சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்தை, ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை, நல்ல ஒரு கருத்தை நாம் நம்முடைய கருத்து போன்று காண்பித்து கொள்ளாமல் அது இன்னாருடையது என்பதை அவருக்கு நாங்கள் நிஸ்பா செய்து இணைத்து சொல்வது முக்கியம். இதனை பல அறிஞர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதுதான் நன்றியுள்ள செயல். இல்லை என்றால் வேறொருவருடைய ஆய்வை எடுத்து, அல்லது இன்னொருவருடைய ஆக்கத்தை எடுத்து அப்படியே தன்னுடைய பேரிலே பிரசுரிக்கின்றவர்களை பார்க்கின்றோம். நவவி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு முஸ்தகரபான, ஒரு வித்தியாசமான ஒரு ஃபாயிதாவை அதை சொன்னவருக்கு நிஸ்பா செய்யாமல், அவரோடு இணைத்து சொல்லாமல், இவர் தான் சொன்னார் என்று சொல்லாமல் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்வதுதான் நலவு நாடுகிற ஒரு செயல். அவ்வாறு செய்வதன் மூலமாக செய்பவருடைய அந்த இல்மிலும் அவருடைய நிலையிலும் பரக்கா செய்யப்படும், அருள்வலம் செய்யப்படும். அதுக்கு மாற்றமாக யார் செய்கிறார்களோ இப்படியானவர்களுடைய அறிவில் இருந்து பயன் பெறப்பட மாட்டாது. அவர்களுடைய நிலையிலே அவர்களுக்கு அருள்வலம் பரக்கா செய்யப்பட மாட்டாது.
இன்னொரு வடிவம் தான் நலவு நாடுகிறார் ஒருவர் நலவு செய்வதற்கு. ஆனால் அவர் செய்யவில்லை, நலவு நடக்கவில்லை, ஆனால் அவர் நினைத்தார் நலவு செய்ய. அப்படியானவருக்கும் நன்றி சொல்வது, இதுவும் நன்றியுடைய ஒரு வடிவம். அடுத்ததாக பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, அவர்களுக்கு துவா செய்வது, இது மிக முக்கியமான பிரதானமான நன்றி சொல்கிற ஒரு வடிவமாக இருக்கிறது. அல்லாஹ் தாலா எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான். நன்றி செலுத்துதல் என்கின்ற இந்த பண்புக்கு துணை நிற்கக்கூடிய காரணிகள் என்ன? நன்றி செலுத்துதல் என்ற பண்பை நாம் எங்களுக்குள் வரவழைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வழிவகைகள் என்ன என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். ஒன்று, தமக்கு நலவு செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹுக்கு செய்கிற ஒரு இபாதா. அதுவும் அல்லாஹுடைய பெயர் அஷ்ஷகூர், நன்றியுள்ளவன், மிகவுமே நன்றியுள்ளவன். அந்த பெயருக்கு ஏற்ற முறையிலே நாம் அல்லாஹு தாலாவை வணங்குகிறோம். இது ஒரு இபாதா என்பதை நாம் தெரிந்து கொள்வது, இது எங்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி செலுத்துவதற்கு. இதற்கு நேர் மாற்றமானதுதான் நன்றி நிராகரிப்பது, நன்றி மறப்பது, நன்றி மறுப்பது. இது அல்லாஹு தாலாவுடைய அந்த பெயர் எதை தருகிறதோ, எந்த கருத்தை தருகிறதோ அதுக்கு நேர் மாற்றமானது. எனவே அல்லாஹு தாலா இதே போன்று தன்னுடைய அடியார்களும் ஷக்கூர், நன்றி உள்ளவர்களாக இருப்பதை விரும்புகிறார். இரண்டாவது, நன்றி செலுத்துவது அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கான ஒரு காரணம், ஒரு காரணி என்பதை நாம் தெரிந்து கொள்வது. மூன்றாவது, மனிதன் அவன் நன்றி செலுத்தப்படுவதற்கு விரும்புவதைப் போல அவனும் மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு முறைதான் அல்லாஹு தாலா யார் மூலமாக அவனுடைய நிஅமாவை எங்களுக்கு தந்தானோ அப்படியானவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துவது. ஐந்தாவது, நன்றி செலுத்துதல் என்பது ஒரு நட்பண்பு, நற்குணம், ஒருவரிடம் இருக்கக்கூடிய உயர்ந்த தரம் என்பதை தெரிந்து கொள்வது. ஆறாவது, நன்றி செலுத்துவதனால் நமக்கு விளைகிற நல்ல விளைவுகளை தெரிந்து கொள்வது. இவை ஒருவர் நன்றியுள்ளவராக இருப்பதற்கு வழிவகுக்கும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நன்றி செலுத்துவது கட்டாய கடமையா அல்லது உபரியானதா? நன்றி செலுத்துவது என்பது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம். மார்க்கம் எங்களை தூண்டி இருக்கிறது. யார் எங்களுக்கு நலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பிரதி செய்ய வேண்டும். இவ்வாறு பிரதி செய்வதைத்தான் நான் நன்றி என்று சொல்கிறோம். பிரதி செய்வதற்கு எங்களால் முடியாவிட்டால் அவர்களுக்கு வார்த்தையினால் அவரை நாங்கள் புகழ்ந்துரைப்பது, அவருக்காக துவா செய்வது. இது நற்குணங்களில் உள்ளது, மார்க்கத்திலே உள்ளது என்பதிலே மாற்று கருத்திலே. ஆனால் சில அறிஞர்கள் இதனை கட்டாயம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யாரிடத்திலே பிரதி செய்வதற்குரிய வசதி இருக்கிறதோ அவர் கட்டாயமாக அவர் பிரதி செய்ய வேண்டும், அவருடைய செயலின் மூலமா. யாரிடத்திலேயோ நன்றி செய்வதற்கு வசதி இல்லையோ, வாய்ப்பு இல்லையோ, அப்படியானவர் அதற்கு பகரமானதுதான் அவரை புகழ்வதும் அவருக்காக துவா செய்வதும். இதை அவர் செய்ய வேண்டும். அடுத்ததான் பார்ந்த சகோதரிகளே, இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிற ஒரு விடயத்தை பார்ப்போம். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நன்றி என்பது 5 ஃபவுண்டேஷன்கள், 5 தூண்கள் மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. நன்றியிலே 5 ஃபவுண்டேஷன்கள் இருக்க வேண்டும், 5 அடித்தாளங்கள் இருக்க வேண்டும். அதிலே ஒரு அடித்தளம் கூட இல்லாமல் போய்விட்டால் அந்த நன்றி என்கிற அந்த கட்டிடம் பலவீனமாகிவிடும். அதில் ஒன்று அவர் என்ன சொல்கிறார், ஹுது ஷாக்கிரின் மஷ்கூர், நன்றி செலுத்துபவர் நன்றிக்குரியவரோடு பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். நலவு செய்தவரோடு பணிவாக நடந்து கொள்வது. இரண்டாவது, அவரை நேசிப்பது. மூன்றாவது, அவர் செய்த நலவை ஒத்துக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது. நான்காவது, அந்த நலவுக்காக அவரை புகழ்வது. ஐந்தாவது, அவர் விரும்பாத விடயங்களிலே அவர் செய்த நலவை பயன்படுத்தாமல் இருப்பது. இன்னொரு விடயத்தை பார்ப்போம். அதாவது, நாம் செய்த நலவுக்காக இன்னொருவரிடத்திலே நன்றியை எதிர்பார்ப்பது, இது நல்லது அல்ல. நாம் நன்றியை எதிர்பார்ப்பது அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நல்லடியார்களை பற்றி என்ன சொல்கிறான்?
இன்னமா நுத்இமுஹும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக நாங்கள் உணவளிக்கிறோம். நுத்இமுக்கும், உங்களுக்காக உணவளிக்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா, உங்களிடத்திலே நன்றியையோ அல்லது கூலியையோ நாங்கள் விரும்பவில்லை. இதான் ஒரு மூமியனுடைய நிலையாக இருக்க வேண்டும். இதை யார் செய்ய வேண்டும்? நன்றி செய்பவர்கள். யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இதை சொல்லக்கூடாது. யார் பெற்றுக்கொள்கிறார்களோ சிலர் நாம் நன்றி சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுக்காக தானே அவர்கள் செய்கிறார்கள். இல்லை, அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்தாலும் நீங்கள் உங்களுடைய கடமை என்னவென்றால் நீங்கள் நன்றியுள்ளவராக இருப்பதுதான். ஆனால் கொடுப்பவர், அளவு செய்கின்றவர், அவர் அல்லாஹ்விடத்திலே தான் எதிர்பார்க்க வேண்டும். இப்னு சஅதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று கவலை வராமல் இருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்விடத்திலே அன்று வேறு யாரிடத்திலும் நாம் நன்றியை வேண்டக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. ஒருவருக்கு, எங்களுக்கு நாம் யாருக்கு செய்ய வேண்டுமோ அப்படியானவர்களுக்கு நாம் ஒரு நலவு செய்தாலும் சரி, யாருக்கு செய்வது எங்களுக்கு கடமை இல்லையோ அப்படியானவருக்கு நாங்கள் நலவு செய்தாலும் சரி, நாம் அல்லாஹ்விடத்தில் தான் நன்றியை கேட்க வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் நன்றியை, அதற்கான கூலியை எதிர்பார்க்க கூடாது. எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். எனவே யார் நன்றி செலுத்தினாலும் சரி, செலுத்தாவிட்டாலும் சரி, அதனை நாம் பெரிதாக பொருட்படுத்தக் கூடாது. அல்லாஹு தாலாவிடத்திலே தான் நாம் நன்றியை எதிர்பார்க்க வேண்டும். இது எங்களுக்கு கவலை வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். குறிப்பாக எங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், நெருக்கமானவர்கள், இப்படியான நெருக்கம் கூடுதலாக இருக்கிற பொழுது கூட அவர்களிடத்திலே நாங்கள் எங்களுக்கு நன்றி கிடைக்காவிட்டால் எங்களுடைய உள்ளத்தை நாம் பண்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கும் நிம்மதியை கொடுத்து விடுவோம், நாங்களும் நிம்மதி அடைந்து விடுவோம். மற்றவர்களிடத்திலே நாம் நன்றியை எதிர்பார்க்காமல் இருப்பதன் மூலமாக. சிலர் எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ஏதாவது ஒரு நல்லதை செய்துவிட்டு இவ்வாறு சொல்வது நல்லது அல்ல என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்க வேண்டும். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா என்பதற்கு இது மாற்றம் என்று இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பல அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். என்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் லைல்ல என்ன சொல்கிறான்? வஸயுஜன்னபுல் அத்கா அல்லதி யுத்தி மாலஹு யதஸக்கா, நலவு செய்கின்ற அந்த கொடை கொடுக்கின்றவர்களை பற்றி சொல்கிற பொழுது அவர்கள் வமாலி அஹதி மின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அவருக்கு இன்னொருவருக்கு பிரதி செய்ய வேண்டிய எந்த கடமையும் இல்லை, இல்லாமல் பிரதி செய்ய. எதுக்கு பிரதி நலவு செய்கிறார்கள்? இல்ல இப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா, உயர்ந்தவனான தன்னுடைய இரட்சகனுடைய முகத்தை நாடியவராக, அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை அவர் நாடுகிறார். அதனால் அவர் அதனை செய்கின்றார். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுக்காக நாங்கள், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம். உங்களிடமிருந்து எந்த ஒரு கூலியையோ நன்றியோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று எங்களுடைய உள்ளம், நாங்கள் யாருக்கு உதவி செய்கிறோமோ அவர்களை நோக்கி எங்களுடைய உள்ளம் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்வதுதான் நல்லது. எனவே அவர்களிடத்தில் அவர்கள் செய்தால் அவர்களுக்கு நலவு. ஆனால் நாம் அவர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் இருப்பது எங்களுக்கு கவலை ஏற்படாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். அதே போன்றுதான் நாம் அவர்களிடத்திலே நாங்கள் எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று கேட்கக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகளிலே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏதாவது கிஃப்ட்டுகளை மற்றவர்களுக்கு கொடுத்து அனுப்பினால் என்ன செய்வார்கள்? தன்னுடைய பணியாளரிடத்திலே சொல்லி அனுப்புவார்கள், அல்லது அதை கொண்டு போகிறவரிடத்திலே அவர்கள் என்ன துஆ செய்கிறார்கள் என்று பாருங்கள். நாங்களும் அதே போன்று அவர்களுக்கு துஆ செய்வோம். எங்களுடைய கூலி எங்களுக்கு இருக்கும், எஞ்சியிருக்கும். ஒருவர் ஒருவர் நமக்கு செய்த பிரதிக்காக, ஒரு அளவுக்காக நாம் அவருக்கு துஆ செய்கிறோம், அல்லது இன்னொருவருக்கு நாங்கள் நலவு செய்கிற பொழுது அவர் எங்களுக்கு துஆ செய்கிறார். நாங்களும் திரும்ப அதே போன்று துஆ செய்கின்ற பொழுது நாங்கள் அந்த பிரதியை திரும்பி எடுத்ததாக என்ன செய்யாது, ஆகாது. என்றால் நாங்கள் அவர் செய்த துஆவுக்கு துஆ செய்துவிட்டோம், நாங்கள் கொடுத்ததாக இருக்கிறது. போன்ற பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனைவரையும் நன்றியுள்ள அல்லாஹ்வின் அடியார்களாகவும், நன்றியுள்ள மனிதர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய நல்ல மக்களாகவும் ஆக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. اللهم اهدنا لأحسن الأخلاق ولا يهدي لأحسنها إلا أنت، واصرف عنا سيئها ولا يصرف عنا سيئها إلا أنت.